ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்க் ஆஃப் பரோடாக்கு ஆல்ரெடி நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ டிஎன் பேங்கர்ஸ் பிகினர்ஸ் சேனலில் போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு இதில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இருந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் எனக்கு எலிஜிபிலிட்டி இருந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆல்ரெடி பியூனாக இருந்து இப்போ என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அண்ட் இவங்களுடைய சேலரி ஸ்லிப், இது எல்லாத்தையும் தான் ஆஸ்பென்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு முழு கிளாரிட்டி கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? அதாவது நானாக இருந்தால் எக்ஸாம் கிளியர் பண்ணால் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் போயிட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஆஸ்பிரண்ட். நான் இது மாதிரி ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி சின்ன வேலைக்கு கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஈவினிங் டைமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குரூப் 2 குரூப் 4 பாஸ் பண்ண நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா, ஓகேங்களா, ஜஸ்ட் அப்ளை பண்ணி எழுதுங்க. ஓகே, ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா, எஸ்பிஐயில் இந்த மாதிரி பியூனா சேர்ந்த ஒருத்தர் தான் இப்போ எங்கள் எஸ்பிஐ பிரான்ச்சோட ஹெட் கிளர்க்காக இருக்கார். ஹெட்டு கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹெட் கேஷியர்னு சொல்லுவாங்க. ஹெட் கேஷியராக இருக்கார். எதுக்கு அவர் பேர் ராஜா. எதுக்கு எடுத்தாலும் ராஜா கிட்ட போய் கேளுங்க, ராஜா கிட்ட போய் கேளுங்க. எங்கள் ஊர்லேருந்து யார் போய் அங்கே என்ன பண்ணாலும் மாரண்டலி தர்மபுரி எங்கள் ஊர். ஸோ எங்கே யாரை கேட்டாலும் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய கரியர் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தது பியூனா ஜாயின் பண்ணவர். ஸோ தட் இன்னும் கொஞ்ச நாளில் அவருக்கு மேனேஜர் போஸ்டிங் கிடைக்க போகுது. இதில் ப்ரொமோஷன் இருக்கும், பட் என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட ஜாப் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக உங்களுக்கு பியூனுக்கு ஜாப் ரோல் கிடையாது ஆஸ்பிரண்ட்ஸ். பர்டிகுலராக இப்போ ஹெட் கேஷியர்னால் அங்கே உட்காந்துட்டு நீங்கள் கேஷ் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். கிளர்க்குன்னா ஒரு ரோல் இருக்கும், பிஓக்குன்னா ஒரு ரோல் இருக்கும். அதே மாதிரி கிரெடிட் ஆஃபீஸருக்கு ஒரு கேள்விப்பட்டிருப்போம், அதுக்கு ஒரு ரோல் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரோல் இருக்கும். ஆனால் பியூனுன்றவர் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃபுக்கும் அவர் அசிஸ்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அசிஸ்ட் பண்ணக்கூடிய வேலை. அதுக்கப்புறம் கஸ்டமர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டை பண்ணி கொடுக்கணும். என்ன சார் தேவையான ரெக்குயர்மெண்ட்னா, ஒருத்தர் ஃபார்ம் ஃபில் பண்ண வராரு, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? ஒரு லோன் எடுக்க வராரு, என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி அந்த ப்ராசஸிங் ஒர்க்கு, அந்த மாதிரி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இருக்கக்கூடிய கிளர்க்கிலிருந்து பிஓ வர இருக்கக்கூடிய ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய வேலையை பார்க்க வேண்டியிருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷனை வர்றவங்களுக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க ஃபார் ப்ரொமோஷன் பாலிசி. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜாப்னு அலோகேட் பண்ணுவாங்க இல்லையா, அதை தாண்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் ஓவர் டைமிங் இருக்காது. நீங்கள் வேறு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படி நீங்கள் போன பிரான்ச் சரியில்லை, ஓவர் டைம் வாங்குறாங்க அப்படிங்கிற போது நீங்கள் பேப்பர் போட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நானாக தான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களை நானாக தான் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஜாயின் பண்ணிவிட்டு வேறு எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அப்படி என்னால் வேறு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்னா 4 to 5 இயர்ஸ் ஆகிடும். ஒர்க் பண்ணால் கிளர்க்காக கிடைக்கும் ஒரு வேலை. கிளர்க்கிலிருந்து பிஓ அந்த மாதிரி ப்ரொமோஷன் போகும். ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் இருக்கும் இந்த சிஸ்டம். தமிழ்நாட்டுக்கு வேக்கன்சிஸ் 54 வேக்கன்சிஸ் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் 30,000லேருந்து 32,000 சேலரி இருக்குன்ட்டு. ஸோ சேலரி ஸ்லிப்பு நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஒரு ஆஸ்பிரண்ட் அவர் போட்டுருந்தார் அந்த சேலரி ஸ்லிப்பை. ஸோ இதை பாருங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ், 32,613 ரூபா. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் இதை வச்சு கால்குலேட் பண்ணேன்னா, இந்த 12th 5 பார் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா கிளர்க்கு, அவங்களுடைய பேசிக் பே எவ்வளோ இருந்துச்சுன்னா 19,900 அப்படிங்கிற பேசிக் பே இருக்கும். அவங்க பர் மந்த் 32லேருந்து 33 வரை வாங்குவாங்க. அப்போ அதே பேசிக் பே இருக்கவங்களுக்கு அதே அலோவன்ஸ், அதே பர்சன்டேஜ், அதே கால்குலேஷன் வந்தால் அந்த 32,000 தான் வரும். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோவில் 30லேருந்து 33 அந்த ரேஞ்சில் சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், 32,500 ரூபா சேலரி உங்களுக்கு நல்ல டீசெண்டான சேலரி தான். நீங்கள் இது போய்கிட்டே இதை ஏர்ன் பண்ணிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வேறு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்னா இதே ஒரு கரியராக அமைச்சிக்கலாம். லாங் டர்முக்கு பார்க்கணும். நீங்கள் ஒருவேளை எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் தாராளமாக இதை விட்டுட்டு போயிடலாம். இந்த எக்ஸாமுக்குள்ளே போயிட்டு உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது, வேலை கஷ்டமாக இருக்குது, பிரான்ச் மேனேஜர் சரியில்லை, வேலை ரொம்ப வேலை வாங்குறாங்க, டயர்டாக இருக்குது, முடியல அப்படிங்கிறபோது ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு போனால் 2 to 3 வீக்ஸே தெரிஞ்சிடும் என்ன நிலைமை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். 1 or 2 வீக்கில் உங்களோட ப்ரிப்ரேஷன் அவ்வளோ ஒன்றும் கெட்டு போகாது. இதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒர்க் செட் ஆகிற வரை நீங்கள் ப்ரிப்ரேஷனை விடக்கூடாது. எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டுப்பா அவ்வளோதான் ப்ரிப்ரேஷனை விட்டுரும், அந்த வேலை இருக்கக்கூடாது. ஜாயின் பண்ணி ஓகேங்களா, வேலை செட் ஆகி ஓகே அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் ப்ரிப்ரேஷனில் எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது. வேலைக்கு போனாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க சில ஹராஸ் பண்ணால், ஏதாச்சும் ஒரு ஜாப் கிடச்சிச்சுல எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு போடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜாப் செட் ஆகலைன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் ரோல் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொன்னேன். என்ன அது உங்களுக்கு ஜாப் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்த்துருங்க, போய்ட்டு நான் லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். 23 தான் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு. அசிஸ்டன்ட்ஸ் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்ம் ஃபில்லிங் அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் ஹேண்டலிங் இருக்கும். லோனுக்கெல்லாம் டாக்குமெண்ட் ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஆன்லைன் டிஜிட்டல் அந்த மாதிரி வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கணும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒர்க்கு தான் உங்களுக்கு மெஜாரிட்டி இங்கே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களை கிளர்க்கை ப்ரொமோட் பண்ணுவாங்க. சர்டைன் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட் கிளர்க் ஆவீங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸராக வேணும் ஆகலாம், உங்களோட விருப்பம். அந்த ஹெட் கிளர்க் வந்து அவர் ப்ரொமோஷன் வேணான்ட்டு இப்போ ஆஃபீஸராக ஹெட் கிளர்க்காகவே இருந்துட்டு அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டிசிஷன் தான் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா அவர் ப்ரொமோஷன் வாங்கினா வெளியூர் போனோம் இல்லையா, அவர் சொந்த ஊரே எங்கள் ஊர் தான். அதனால் இங்கே இருக்கணுன்ட்டு எனக்கு ப்ரொமோஷன் வேணாம், இதுலேயே எனக்கு ஹை சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குன்ட்டு ஹை சேலரி வேறு அதிலே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி தான், யூஸ் பண்ணிக்கோங்க. பியூன் அப்படின்னு கேவலமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு இது நல்ல ஆப்ஷன் தான். கிடைச்சா நீங்கள் போய்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை நான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, நான் இந்த வருஷம் பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன், இந்த வருஷம் கிளர்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் மேபி ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாம் தேவையில்லை, கண்டிப்பாக நீங்கள் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ தட் நீங்கள் அடுத்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வழி விடுவீங்க. நீங்கள் விருப்பமே இல்லாமல் எக்ஸாம் போய் எழுதுறதுக்கு நீங்கள் இது தேவையாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எழுதி உள்ளே போவாங்க. 30,000 நல்ல சேலரி தான். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே அஃபேர்ஸ் லெவலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஷோகேஸ் ஆகும், பாருங்கள். ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.